கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பருந்தனகாய் மேய்குள்ள பிள்ளைகளும் மேய்வான் பருந்தனகாய் மேய்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்துன்னை போவான் போகின்றாரே போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தனே மல்லரை மாட்டிய மாவாய் பிளந்தனே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சில்றைனாம் தேவாதி தேவனை சில்றைனாம் சேவித்தால் தேவாதி தேவனை சில்றைனாம் கீழ்வானம் வெள்ளென்னு எருமைச் சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்ன ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். பெண்களை அழைத்து கொண்டு பகவதனுபவத்தில் ஈடுபட வேண்டும், நீராடிவிட்டு நோம்பிருந்து கண்ணனை வரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இருந்தவள் ஆண்டாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் அக்ரஹாரத்தையே தான் ஆய்ச்சேரியாக பாவித்தாள். கலியுகத்தையே துவாபரமாக நினைத்தாள். வடபெருங்கோயிலுடையானுடைய சன்னதியை
நந்தகோபாலனுடைய வீடாக நினைத்தாள். சாக்ஷாத் வடபத்திர ஷாயியை கண்ணனாக பாவித்தாள். தான் அந்தணருடைய பெண்ணாக இருப்பினும் தான் வைஷ்ய ஜாதியில் பிறந்த ஒரு ஆயர் பெண்ணாக தன்னை பாவித்து சங்கத்தமிழான உயர்தமிழான அமுதத்தமிழான பைந்தமிழாயிருக்கக்கூடிய இந்த தமிழில் ஆரைந்து என்கின்ற கணக்கில் 30 பாசுரங்களை பாடி உலகோர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக கொடுத்தவள் ஆண்டாள் நாச்சியார். அந்த கணக்கில் 8ஆம் பாசுரத்தில் பெண் பிள்ளையை எழுப்புகின்றாள் ஆண்டாள். இவோ தனியா போலியே, ஒரு கூட்டமா இல்ல பேருக்கா. கூட்டமாக சென்ற ஆண்டாள் யாரை எழுப்பணுமோ அந்த பெண் பிள்ளையின் வீட்டு வாசலில் இருந்தபடியே பேசிக்கொள்கின்றாள். உள்ள இருக்கக்கூடிய பெண் சாதாரணப்பட்ட பெண் அல்ல, 6-7 தேவல. இந்த 8ஆம் பாசுரத்து பெண்ணு தர்க்கம் ஜாஸ்தி பண்ணுவோம். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி ஆண்டாள் பதில் சொல்லிக் கொண்டே வர வேண்டும். முதல்ல சொல்றா, கீழ்வானம் வெள்ளென்று. கீழ்வானம் என்றால் கிழக்கே இருக்கக்கூடிய வானம். உதிப்பது சூரியன் அங்கே என்னோ, சூரியோதயத்துக்கு பூர்வமாகவே அந்த க்ஷிதிஜபரணம், அங்க இருக்கக்கூடிய ஹொரைசன் இருக்கு இல்லையா, க்ஷிதிஜ் என்ன பெயர். அந்த க்ஷிதிஜ் பூமிக்கும் க்ஷிதிக்கும் ஆகாயத்துக்கும் நடுவே இருக்கக்கூடிய இடம் வெளுத்து விடும். அதனால கீழ்வானம் வெள் என்று, கீழ்வானம் வெளுத்து விட்டதே அப்படின்னு ஆண்டாள் உள்ள இருக்கக்கூடிய பெண் பிள்ளையை பார்த்து சொல்றா. The sun is going to rise. It is already turned slightly pale. கீழ்வானம் வெளுத்து விட்டது, பிரைட் ஆயிடுத்து என்று எருமை சிறுவீடு அடுத்த லட்சணம் சொல்றா. இப்ப பார், கீழ்வானம் வெளுத்து விட்டது, எருமை சிறுவீடு, எருமை கூட்டங்கள் சிறுவீடு. அது பெருவீடுக்கு செல்ல வேண்டும் 6-7 மணி காண பிறகு. அங்க நன்னா மேயும். கார்த்தால எழுந்த உடனே அதுக்கு பசி எடுக்காதா? பல பேர் பெட் காஃபி, பெட் டீ, பெட் ஹார்லிக்ஸ்னு சாப்பிட்றது இல்லையா? அது பல்லு கூட தேக்கல, அதுக்கு ஒரே பசி எடுக்கிறது. வீட்டுக்கு கொல்லப்புறத்தில் இருக்கக்கூடிய சிறு இடம், அதுக்கு சிறு வீடு என்று பெயர். தீஸ் ஆர் ஸ்மாலர் பாஸ்டர்ஸ். அந்த இடத்துல போய் மாடுகள் மேய்த்து விடும். அதனால கீழ்வானம் வெள்ளென்று முதல்ல சொல்லிட்டு, எருமை சிறுவீடு மெய்வான். அந்த எருமை கூட்டங்கள் சிறுவீடு மெய்ய சென்றனவே. அதனால எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும். இங்க இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள்லாம் யாருன்னு பார்த்துக்கோ. மிக்குள்ள பிள்ளைகளும் என்னோட வந்திருக்காளே, இவெல்லாம் யார் தெரியுமோ? போவான் போகின்னாரை போகாமல் காத்து, கண்ணனுடைய வீட்டுக்கு சென்று நீராடிவிட்டு அவனை அனுபவித்து நோன்பு இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய பெண்களை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல வா, இந்த பெண் பிள்ளையை எழுப்பலாம்னு போக வேண்டியவாளை தடுத்துட்டு கூட்டம் கூட்டமா உன் வீட்டு வாசல்ல வந்திருக்கோம். போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் அப்படின்னு சொல்றாளா. இப்போ உள்ள இருக்கக்கூடிய பெண் தர்க்கசாஸ்திரத்தில் நல்ல நிபுணம் படைத்தவள்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு அவ பதில் சொல்றா, கீழ்வானம் வெளுக்கவே இல்லை. இல்லடி எங்களுக்கு தெரியறதே அப்படிங்கிற ஆண்டாள். அது எப்படி நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். நீ ஒத்தியா வரல, 2 பேரா வரல, 10ஆ வரல, 50ஆ வரல, 5 லட்சம் பெண்கள் வந்திருக்கு என்னை எழுப்புறதுக்கு. சரியா? ஆமா வந்திருக்கோம். உங்க திருமுகங்கள் எப்படி இருக்கு? ஒரு குற்றமும் இல்லாம இருக்கா? ஃப்ளாலெஸ், பிளெமிஷ்லெஸ், குற்றமற்றதாக இருக்கின்றதா உங்கள் ஆனந்தங்கள்? இந்த 1 இல்ல 2 இல்ல 5 லட்சம் பெண்களுடைய திருமுகங்கள் குற்றமற்ற சந்திரனை போல் இருக்கின்றதா? 5 லட்சம் பேருடைய திருமுகங்களும் கிழக்கு பக்கமா பார்த்துடுத்துனா உங்க திருமுகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ஒத்து இருக்கக்கூடிய காந்தி ஆகாயத்தில் பட்டு அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பகுதி வெளுத்தது போல் தெரிகின்றது. ஆகாயம் வெளுக்கவில்லை, உங்க முகக்காந்தி பட்டு வெளுத்துடுத்து. அதனால கீழ்வானம் வெள்ளன்னு உள்ள இருக்கக்கூடிய பெண் தர்க்கம் பண்ணாளா. வெளியில இருக்கக்கூடிய ஆண்டாள் கேட்கிறா, சரி கீழ்வானம் வெளுத்துடுத்துங்கிறதுக்கு எங்க திருமுகம் பட்டு வெளுத்துடுத்துன்னு சொல்ற, எருமை சிறு வீடு மேய போச்சேனேனே அதுக்கு என்ன சொல்லுவேன்? ஒண்ணுமே இல்ல, நீங்க கருகருன்னு கூந்தலை வச்சுருக்கேள், 5 லட்சம் பெண்களும் கிழக்கு பக்கமா பார்த்துருக்கள், கீழ்வானம் வெளுத்து விட்டது. உங்க பின்புறத்தில் இருக்கக்கூடிய கருகரு கூந்தல் விழுவளேன்னு இருக்கக்கூடிய மேகங்களில் பட்டு அந்த கருப்பு மேகங்களில் தெளித்து விட்டது. அந்த மேகக்கூட்டங்கள் நகர்கின்றன. கருப்பு மேகமாக தெரியக்கூடிய மேகம் நகர்ந்தா எருமை கூட்டம் நகர்றா போல இருக்கு. கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும். போவான் போகின்னாரை வழியில் இருக்கக்கூடிய ஆண்டாள் சொன்னா, அதெல்லாம் இருக்கட்டும்டி, கிருஷ்ணருடைய வீட்டுக்காக போக வேண்டிய பெண்களை போகாமல் உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கோம். சரி அதெல்லாம் நீ சொல்ற புரியுறது. அது என்ன போவான் போகின்னாரை? போகணுங்கிறதுக்காக போறவான்னு ஒரு அர்த்தம் வருதே.
உள்ள இருக்கக்கூடிய பெண் பிள்ளை கேட்டாள். அதற்கு ஆண்டாள் சமாதானம் சொல்ற மாதிரி சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சமாதானம் சொல்றார். என்னன்னா, அடையும் இடத்தை காட்டிலும் அடையும் வழியில் உண்டான பிராவண்யம். அதனால the destination and the means இருக்கு இல்லையா, when the means is more enjoyable than the destination, the means in itself becomes the destination. திருப்பதி யாத்திரையை போலே, திருமலை யாத்திரையை போலே, பெருமாளை சேவிக்கிறது ஒரு வினாடி தான். ஆனா அதுக்கு போற வழியில என்ன ஒரு காதல் பெருமாள் மேல வந்து நம்ம போறோம். அந்த போற வழியில இருக்கக்கூடிய அனுபவம் எப்படி இருக்குன்னா, பெருமாளை பார்த்ததை விட நன்னா இருக்குமா. போவான் போகின்னாரை போகாமல் காற்று என்பது திருமலை யாத்திரையை போலே. இன்னொன்னு அக்ரூர கமனத்தை போலே, அக்ரூரர் எப்படி சென்றாரோ அது போல் இருக்கும். போவான் போகின்னாரை போகாமல் காத்து, இவாளெல்லாம் தடுத்துட்டு இங்க வந்திருக்கோம். உன்னை கூவுவான் வந்து நின்றோம், நீ எங்களோடு வந்து கலந்திருப்பாய், பகவத் அனுபவத்தில் ஈடுபடுவாய் என்கின்ற இச்சையினால் வந்திருக்கின்றோம் பெண்ணே. உன்னை கூவுவான் வந்து நின்றோம், கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு. நீ எழுந்தால்தான் நாம் நோம்பிருந்து பறையை பெற முடியும். பறை கொண்டு மாவாய் பிளந்தானை, மாவாய் பிளந்தானை என்று சொன்னால் கேசி என்கின்ற அரக்கன் குதிரை உருவம் கொண்டு வந்தானோ, அதனால மாவாய் பிளந்தானை, அந்த கேசியை கொன்னு முடித்தவன் கேசவஹா கேசி ஹந்தாரஹா. அதனால இந்த இடத்துல சொன்னார் மாவாய் பிளந்தானை. நின்னாரா இல்ல, மதுரா நகரத்துக்குள்ள போன உடனே முஷ்டிக சாணூராள் என்கின்ற அரக்கர்கள், அரக்கர்கள்னு அந்த இடத்த வச்சுக்க வேண்டாம், மல்லர்கள்னு வச்சுக்கோங்க. அதனால மல்லரை மாட்டிய அவன் யார்? சாக்ஷாத் கண்ணனா? இல்ல இல்ல, தேவாதி தேவன். நீ யாரை திருவகீந்திரபுரத்தில் தேவநாதனாக சேவிக்கின்றாயோ பெண்ணே, யாரை காஞ்சிபுரத்தில் தேவாதி ராஜனாய் சேவிக்கின்றாயோ அப்பேற்பட்டவன் அவன். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், மத்தவா சேவிக்கிறது நமக்கு ஒன்றும் பெருமை இல்லையே, நாம் செல்ல வேண்டாவோ? நாம் என்று சொன்னால் எங்கள் கூட்டத்தில் நீ வர வேண்டாவோ? அதனால இந்த இடத்த சொல்றா, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் எப்படி அனுபவிக்க போறோம்? ஆவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய், ஆவாவென்னு அனுபவிக்க போறோம். அவரை பார்த்துட்டா எவ்வளவு அழகான தோள்கள், எவ்வளவு அழகான கால்கள், எவ்வளவு அழகான திருக்கண்கள், எவ்வளவு அழகான மூக்கு. ஒவ்வொரு பாகத்தையும் ஸ்ரீமன் நாராயணியத்தில் 100வது தசகத்தில் அக்ரே பஷ்யாமி என்று பாகம் பாகமாக எப்படி நாராயண பட்டத்திரிகள் அனுபவித்தாரோ, பகவத் தியான சோபானத்தில் எப்படி சுவாமி வேதாந்த தேசிகன் ரங்கநாதனுடைய திருமேனியின் வடிவழகை அனுபவித்தாரோ, அதனால ஒவ்வொரு பாகமாய் எப்படி இவர் அனுபவித்தாரோ அதே போல் நாமும் அனுபவிக்க வேண்டாவோ? ஆவாவென்னு ஆராய்ந்து ஒவ்வொரு இடத்தையும் புரிந்து கொண்டு ஆச்சாரியர்கள் வழியில் ஸ்ரீசுக்திகளில் நடந்து அவ்வோ விதியை கடைபிடித்து அதே ரீதியில் அனுபவித்தால் ஆவாவென்னு ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய். அதை நான் அனுபவிக்க வேண்டுமென்றால் நீ எழுந்துக்க வேண்டாவோ? நீ எழுந்திருந்து எங்களோடு கலக்க வேண்டாவோ? கூடியிருந்து நாம் அனுபவிக்க வேண்டாவோ என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பிரார்த்திக்கின்றாள். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்னு ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இது திருப்பாவை என்னும் பக்தி பிரபந்தத்தில் 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் 10 பாசுரங்கள் ஈராக பாகவதோத்தமர்களான தன் தோழிகளை எழுப்பக்கூடிய பாசுர கிரமத்தில் 8ஆம் பாசுரம், அதாவது நம்ம கணக்குல 10ல 3, பொதுவா இது 8ஆம் பாசுரம், கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு என்கின்ற பாசுரம். இந்த பாசுரத்துக்கு உண்டான வியாக்கியானத்தை கொண்டு பதபதார்த்தம் பார்க்கலாம். கீழ்வானம், கிழக்கு திக்கில் உள்ள ஆகாசம். இப்போ சூரியோதயம் கிழக்கில் ஆகும், மேற்குல போய் அஸ்தமிக்கும். அதே சமயத்தில் சந்திரோதயம் ஆன பிறகு கிழக்கு திக்கில் போய் அது மறுபடியும் போய் சேரும். அப்பதான் சூரியன் தோன்றுவர். இப்போ கீழ்வானம் வெளுத்து விட்டது, கிழக்கு வானம் வெளுத்து விட்டதுன்னு சொன்னா சூரியோதயம் ஆகக்கூடிய தருவாய் வந்து விட்டது என்று பொருள். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாழிகையில பார்த்தா முகூர்த்த காலத்துல சூரியோதயம் ஆகிவிடும், அதனால எழுந்துக்கும். ஒரு லட்சணம் சொல்ல வேண்டாமா? அதனால கீழ்வானம், கிழக்கு திக்கில் உள்ள ஆகாசம் வெள் என்று வெளுத்தது. வெளுத்ததுன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நாழியில சூரியோதயம் ஆகிவிடும்.
எருமை அடுத்த லட்சணம் சொல்றா. எருமைகள் பசுக்களை நிறைய இடத்துல சொல்லியிருக்கா. இப்ப எருமைகளை சொல்றா. எருமைகள் சிறு வீடு சிறுக விடுபட்டதால், அதாவது காலங்கார்த்தால ஒரு 3:45 4:45 அந்த எருமை கூட்டத்துக்கு சொந்தக்காரர் என்ன அந்த கொட்டாவிலேருந்து அந்த எருமை எல்லாம் விட்டுருவர். அந்த எருமையானது காலங்காத்தால பல பேருக்கு இந்த பல்லை விளக்காமல் இந்த பெட் காஃபி சாப்பிடுறது வழக்கம் இருக்கு இல்லையா, அதுகளுக்கு எல்லாம் புல்ல சாப்பிடணும். அப்ப பெரும் இடத்துக்கு விட மாட்டார். பெரும் இடம் லார்ஜர் பாஸ்டர்ஸ்க்கு விட மாட்டார். அதெல்லாம் பகலுக்கு வச்சுருவார். வீட்டுக்கு புழக்கடையில இருக்கக்கூடிய சிறு வீடு, சின்ன இடமா இருக்கும் மேய்வதற்கு, கொஞ்சம் புல்லுதான் இருக்கும், அங்க மேய அனுப்பிச்சுடுவார். அப்படின்னா எருமையானது இந்த புல்லை ஸ்வீகரித்து கடிச்சு கடிச்சு சாப்பிடுறதே இது சிறு வீட்டில் உள்ள புல், பெரு வீட்டில் உள்ள புல் அல்ல. இந்த சிறு வீட்டில் உள்ள புல்லை அது பிராம முகூர்த்தத்தில் தான் ஸ்வீகரிக்கும். அந்த புல்லு சாப்பிட துவனி கேட்டமையால் இது காலங்கார்த்தாவலா தான் இருக்கும்னு காதல விழவில்லையா? எருமைகள் சிறு வீடு சிறுக விடுபட்டதால் மெய்வான் புல் மேய்ப்பதற்காக பரந்தனகான் ஓடி வந்தன. அதுக்கெல்லாம் சாப்பிடணும்னு கார்த்தால அபிருச்சி ஓடி வந்துடுத்தே, அந்த துவனி கேட்கவில்லையோ? போவதற்காகவே போகின்றார். கண்ணனுடைய இல்லம் செல்லும் மிக்குள்ள மற்ற பிள்ளைகளையும் போகாமற் காத்து விட்டு போகாதபடி தடுத்து நிறுத்தி உன்னை கூவுவான். உன்னை எழுப்புவதற்காக வந்து நின்றோம், உன் வாசலில் சேர்ந்து நின்றோம். இது ரொம்ப ஒரு அழகான வார்த்தாலாபமாய் அமைத்துள்ளார் வியாக்கியாதா. என்ன சொல்றார்? உள்ள இருக்கக்கூடிய பெண் தர்க்க சாமர்த்தியம் படைத்த பெண். she has the ability to logically reason and debate. உள்ள இருக்கக்கூடிய பெண். வெளியில இருக்கக்கூடிய ஆண்டாளும் தன் தோழிமார்களும் இந்த பெண்களை எழுப்புறா. முதல்ல ஆண்டாள் என்ன சொன்னா? கீழ்வானம் வெளுத்து விட்டது வானம்னு சொன்னா. உடனே உள்ள இருக்கக்கூடிய பெண் அது காலங்கார்த்தால ஆயிடுத்துங்கிறதுக்காக விழுக்கவில்லை, சூரியோதயம் ஆக போகிறது என்பதற்காக வெளுக்கவில்லை. ஆண்டாள் கேட்ட பெண் எதுக்காக வெளுத்தது? இங்க ஒவ்வொருத்தரும் சந்திரனை ஒத்த திருமுகத்தோடு கூடியவர்கள். யூ ஹாவ் அ கவுண்டனன்ஸ் as that of a full moon. ஒரு பெண் அல்ல 5 லட்சம் கோடி பெண்கள் வந்திருக்காள் என்ன எழுப்பறதுக்கு. ஒவ்வொரு பெண்ணுக்கும் சந்திரனை ஒத்த திருமுகமாம். விழுவிழேன்னு இருக்கக்கூடிய சந்திரனை ஒத்த திருமுகத்தோடு கூடிய 5 லட்சம் பேர் கிழக்கு பக்கமாக ஒரே பக்கம் பார்த்திருந்து, என் வீடோ மேற்கு பக்கமா இருக்கு, வீடு மேற்கு பக்கமா இருக்கு, நீங்க கிழக்கு பக்கமா பாக்குறீள், உங்களுடைய பிரதிபிம்பம் விழுவிழேன்னு இருக்கக்கூடிய திருமுகத்தின் பிரதிபிம்பம் ஆகாசத்துல பட்டு கீழ்வானம் வெளுத்தது போல் தெரிகின்றது. இட் இஸ் an assumption. ஏன்னா உங்க வெண்மை அதுல பட்டு கீழ்வானம் வெளுத்தது போல் தெரிகின்றது. உடனே ஆண்டாள் சொன்னா, சரி கீழ்வானம் வெளுத்ததுக்கு இந்த காரணத்தை சொன்னியே பெண்ணே, நான் சொல்றேனே அங்க இருக்கக்கூடிய எருமை கூட்டங்கள்லாம் போறதுன்னு அதுக்கு என்ன லட்சணம் சொல்லுவேன்னு கேட்டான். உள்ள இருக்கக்கூடிய பெண்ணு சொன்னா, விளவிளேன்னு இருக்கக்கூடிய திருமுகத்தோடு கூடிய 5 லட்சம் பேர் கீழ்வானத்தை பார்த்துட்டு கிழக்கு வானத்தை பார்த்துட்டு அது வெளுத்திருக்கு. இதே உங்க கூந்தல் கருத்திருக்கணும், கனகரேல் இருக்கக்கூடிய கூந்தலோடு கூடிய நீங்கள் அதெல்லாம் மேற்கு பக்கமா பார்த்துட்டு இருக்கு. மேற்கு வானத்துல என்ன இருக்கு? இந்த கருமையின் அழகு விளவிளேன்னு இருக்கக்கூடிய மேகத்துல பட்டு வெளுத்த மேகங்கள்லாம் நகர்ந்துட்டே போறதா, அதுல கருமை பிரதிபிம்பம் படுறதா. அப்ப கருமைப்பட்ட வெளுத்த மேகம் ஒரு எருமை கூட்டம் போவது போல் தெரிகின்றது. அதனால அந்த எருமை கூட்டம்ங்கிறது வாஸ்தவமா போல கருத்த மேகங்கள் உங்க கருமையான கூந்தலில் இருந்து பிரதிபிம்பம் பெற்று அது நகர்வது போல் தெரிகின்றது. ஆண்டாள் சொன்னா, ஏண்டிமா ஒரு எருமை போயிட்டு இருக்குன்னு சொன்னா மேகம்ங்கிற, கீழ்வானம் வெளுத்துடுத்துன்னு சொன்னா உங்க பிரதிபிம்பம்ங்கிற, உன்னோட பேசியே ஜெயிக்க முடியாது போல இருக்கே. மேல சொல்றேன் கேளு. பிள்ளைகளும் போகாமற் காத்து விட்டு போகாதபடி தடுத்து நிறுத்தி, அந்த பிள்ளைகள் அத்தனை பேரையும் தடுத்து நிறுத்தி, எந்த பிள்ளைகளை? இதோ பேரு பெண்ணேன்னு இவ்வளவெல்லாம் வாதம் பண்றியே, போகணுங்கிறதுக்காக போறவா, போகும் வழியே அடையும் வழியாக கொண்டு பிரயோஜனமே தாங்கள் அடையக்கூடிய உபேயமாக கொண்டுள்ள பெண்கள் பக்தி ஸ்ரத்தையோடு கண்ணனின் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என நினைத்த பிள்ளைகளை, வாங்க இவ்வளவு எழுப்பிட்டு போலான்னு உன் வீட்டு வாசல்ல வந்து நின்றுக்கோமா. போவான் போகின்றாரை போகாமல் காத்து. போவான் போகின்றாரைன்னா என்னன்னா, அந்த அடையும் பொருளை காட்டிலும் போகும் வழியில் உண்டான அபிருச்சியாம். There has been a greater experience in the journey more than the destination. So the journey in itself at times becomes the destination. இது எப்படி இருக்கும்னு கேட்டார் பெரியவாச்சான் பிள்ளை. 2 உதாரணங்கள். ஒன்னு அக்ரூர கமனத்தை போலே.
அக்ரூரர் கிருஷ்ணனை பார்த்து பரவசப்பட்டதோடு போகும் வழியில் கண்ணன் என்னை எங்கனே வரவேற்பானோ என்று நினைத்தார் இல்லையா, அது போவான் போகின்றாரை என்பது போல் திருமலை யாத்திரை செல்லுவது போல். பெருமாளை சேவிக்கிறது 10 வினாடி. ஆனா போற வழியில பெருமாள் இன்னைக்கு என்ன அலங்காரம் பண்ணிட்டு இருப்பார், அதை பண்ணிட்டு இருப்பாரா, இதை பண்ணிட்டு இருப்பாரா நினைக்கிறோம் பாருங்க, அது போவான் போகின்றாரை போலே. அப்பேற்பட்டவர்களை போகாமல் காத்து அவளெல்லாம் கொஞ்சம் வாங்கோ இங்கேன்னு சொல்லிட்டு வந்து உன்னை கூவுவான். உன்னை கூவுவதற்காகவே வந்து நின்றோம், உன் வாசலில் வந்து நிக்கிறோம், வேற எங்கேயும் இல்ல, உன் வீட்டு வாசலை திறந்து பார்த்தா நாங்க இருப்போம். கோதுகலமுடைய பேர் அவாவோடு கொண்ட பாவாய், உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ நல்ல அவாவோடு ஒரு காதலோடு இருக்கக்கூடியவள். பாவாய் பதுமை போன்றவளே, இளமை ததும்பக்கூடியவளே, எழுந்திராய், எழுந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் பாடி பகவானை வழியில் நாம் பாட வேண்டும். கேட்பாளோன்னு என்ன பண்ண போறோம்னு, பன்றை கொண்டு மாவாய் பிளந்தானை, அதை பறையை காரணமாக குதிரையை வந்து கேசியின் வாயை பிளந்தவனை, ஒரு காலகட்டத்தில் அவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக கேசி என்கின்ற குதிரை வரும்போது அதை கொன்னு முடித்தவன். முன்னாடி கேசவன் சொல்லிட்டா, இப்ப சொல்றா குதிரை வந்த கேசியானவனை கொன்னு மல்லரை. அடுத்தது மதுரா நகரத்துக்குள்ள அக்ரூரை கூட்டுன்னு போறார். அங்க பல பேர் வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ மல்லர்கள் நின்றுருக்கா, முஷ்டிக சாணூராள்னு பேர். கண்ணனையும் பலராமனும் வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களோடு போரிட்டு மல்லர்களை சாய்த்த ஆழ்வார் விற்பன விழவும் கஞ்சனும் மல்லும் வேணமும் பாகும் சுடி செய்தன்னு திருவல்லிக்கேணி பாசுரத்தில் எடுக்கிறார். அப்பேற்பட்ட மல்லரை, சாணூரன் முதலிய மல்லர்களை மாட்டிய அழிய செய்தவனுமான எம்பெருமான். அதாவது மதுரா நகரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி மாமாவை ஆசையா பார்க்கலாம்னா அப்பா அம்மாவை சிறைச்சாலையில வச்சிருக்கான். அவனுக்கு வசப்பட்ட மக்களும் கிட்டத்தட்ட துர்குணத்தோட சில பேர் இருக்கா. ஒரு ஒரு வஸ்திரம் படைத்த அந்த மனுஷனை பார்த்து வஸ்திரத்தை கொடுன்னு கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் பெருமாள். அவனை துவம்சித்தார். ஒரே ஒருவள் ஏகவக்ரா அநேகவக்ரா திருவக்ரான்னு பேர். அவள் தாங்கும் சந்தனத்தை கொடுக்க அவளை யுவதியாக்கி விட்டான் எம்பெருமான். அந்த சிவதனுசுக்கு உண்டான பூஜைக்கு சென்று வணங்கினான். அந்த குவலையா பீடம் என்கின்ற யானையை கொன்னான். அதை காட்டிலும் மல்லர்களை கொன்னான். நல்ல மல்லரை மாட்டிய அழிய செய்தவனுமான தேவாதி தேவன். இவன் சாதாரணப்பட்டவன் இல்ல, எந்த ஆய குலத்துல இருக்கான், இந்த இடத்துக்கு கஷத்திரியனா இருக்கான், அங்க வைஷ்யனா இருக்கான் இல்ல, இவன் வர்ணாசிரம தர்மத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பரபிரம்மம். ஏன் சாக்ஷாத்து இந்திரனும் சந்திரனும் சூரியனும் யமனும் அஷ்டதிக் பாலகர்களும் அந்த பத்தாத்மாக்களும் பிரம்மாவும் பரமசிவனாரும் நித்திய சூரிகளும் எக்காலத்திலும் பூமியில் வந்து பிறக்கவே ஒண்ணாதபடி கர்மவசப்படாதவர்களுமாக இருக்கக்கூடிய நித்திய சூரிகளும் அப்பேற்பட்டவர்களுக்கும் நாதனாய் இருக்கக்கூடிய தேவாதி தேவன். தேவாதி தேவனை, எல்லா தேவர்களுக்கும் ஈஸ்வரனான எம்பெருமானை சென்று அவனிடம் நாம் சென்று நாம் சேவித்தால், நாம் வணங்கினால் ஆ ஆ என்று, ஐயோ எவ்வளவு அழகா இருக்கார் எம்பெருமான், அந்த லட்சணத்தை பார்த்தாலே போறோம். இப்பேற்பட்ட அழகா பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கலம் சோதி அகலத்தாரம் மின்னிவர் வாயிர் நல் வேதம் ஓதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி என்னையும் நோக்கிய நல்குலும் நோக்கிய கொங்கையும் நோக்குகின்றான் அன்னை என்னோக்கும் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவார்ந்த திருமங்கை ஆழ்வார். சௌந்தர்யராஜன் பேர் எம்பெருமானுக்கு. அந்த சௌந்தரராஜன் எம்பெருமானை நாகப்பட்டினத்துல போய் சேவிச்சா நந்தநந்தன ராஜாயை நமஹா நாகப்பட்டின ராஜாயை நமஹான்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ரூப லாவண்யத்தோடு கூடிய எம்பெருமானை ஆவென்று நம்ம சேவிக்கும் போதே அப்படி ஒரு பரவசம் உண்டாகும். ஆராய்ந்து நன்கு விசாரித்து இந்த குணங்கள் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கலாம். இந்த அழகு எங்கெங்க சொல்லப்பட்டிருக்கு கேட்கலாம். அப்பேற்பட்ட அவயவ சோபை, சமுதாய சோபை. அவயவ சோபைனா தனித்தனியா இருக்குது, அது சௌந்தர்யம். மொத்தமா அழகா இருக்கிறது லாவண்யம். சௌந்தர்ய லாவண்யாதி குணங்களை கொண்ட எம்பெருமானை அருள், அவனை பிரார்த்தித்து நாம் அவனுடைய தயைக்கு கருணைக்கு பாத்திரபூதர்கள் ஆகலாம் என்று ஆண்டாள் இந்த 8ஆம் பாசுரத்துல எடுக்கிறார். இது தேசிகனை எங்கனே குறிக்கும், போவான் போகின்றாரை. அதனால அன்று இவ்வுலகினை ஆக்கி அரும் பொருள் நூல் விரித்து நின்று தன் நீள் புகழ் வேங்கடநாதன் என்னும் குருவாய். அப்பேற்பட்ட எம்பெருமான் திருவேங்கடமலையில் சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான் போவான் போகின்றாருன்னு என்ன பார்த்தோம், திருமலை யாத்திரையை போலே. அப்படின்னா திருமலையில இருக்கக்கூடிய எம்பெருமான சேவிக்கிறத காட்டிலும் அவனுக்கு போற வழியில உண்டாகக்கூடிய லட்சணம். அப்படின்னா திருவேங்கடமுடையான் யாரா பிறந்திருக்கார், தேசிகனாக பிறந்திருக்கின்றார். அதுதான் இந்த பிள்ளையந்தாதி பாசுரத்துல தெரியுது. அப்படின்னா தேசிகனை காட்டிலும் உயர்ந்தது எது இருக்கு, அவருடைய கிரந்தங்கள்.
அவருடைய ஸ்ரீஸ்துதி, கோதாஸ்துதி, பூஸ்துதி, பகவத்யான சோபானம், கருட பஞ்சாசத்து, வரதராஜ பஞ்சாசத்து, தேவநாயக பஞ்சாசத்து, கருட தண்டகம், இப்பேற்பட்ட ஸ்தோத்திர கிரந்தங்கள், மும்மணி கோவை, நவமணி மாலை, திருச்சந்த விருத்தம், திருச்சின்ன மாலை, அதே மாதிரி அடைக்கலபத்து, இப்பேற்பட்ட தமிழ் பிரபந்தங்கள், எவ்வளவோ சில்லறை ரகசியங்கள், அந்த பிரமாணங்களில் உண்டான, அவர் படைத்த சாஸ்திரத்தில் உண்டான அபிருச்சி அவரை காட்டிலும் சிறந்ததா இருக்கே. திருவேங்கடமுடையானை காட்டிலும் திருமலை யாத்திரை எப்படி வசதியா இருக்கோ, தேசிகனை காட்டிலும் அவருடைய கிரந்தங்கள் அபிருச்சியா இருக்கே. அப்படின்னா இந்த 8வது பாசுரத்துல போவான் போகின்றாரை என்பது தேசிகனையும் குறிப்பதாக, அவருடைய கிரந்தங்களையும் குறிப்பதாக நாம் கொள்ளலாம். மார்கழி மாதத்தில் நாளுக்கு ஒரு பாசுரம் என்கின்ற கணக்கில் ஆண்டாள் 30 பாசுரங்கள் அருளி செய்தாள். முதல் பாசுரத்தால் மார்கழி மாதத்தின் சிறப்பை சொல்லிவிட்டு, 2வது பாசுரத்தால் செய்ய வேண்டியது எது, செய்யக்கூடாது எது என்பதனை சொல்லி, 3வது 4வது பாசுரத்தில் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும், எப்படி மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லி, அந்த மழையால் நாம் பிரார்த்திக்கக்கூடிய ஸ்ரீஸ்பதியான நாராயணனை, கண்ணனை 5வது பாசுரத்தால் சொன்னாள். 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை பாகவதோத்தமர்களுக்கான திருப்பள்ளி எழுச்சியை பாடினாள். அதுல 6, 7 முற்று பெற்றன. 8வது பாசுரத்தின் பெண் அழகிய பெண், நல்ல தர்க்க சாமர்த்தியத்தோடு கூடிய பெண், அவளை நாம் பார்ப்போம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு. கீழ்வானம்னு சொன்னா கிழக்கே இருக்கக்கூடிய வானம். இப்ப கிழக்கே இருக்கக்கூடிய வானத்தை எதுக்கு ஆண்டாள் காத்தால காமிக்கணும்? கிழக்குதான் சூரியன் உதிக்கும். வெளுத்துடுத்துன்னு சொல்றான். அப்ப என்னன்னா, அந்த வானமும் பூமியும் சேரக்கூடிய ஒரு இடம், அது ஹொரைசன் சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல சூரியன் இன்னும் உதிக்க போறது. ஆனா அது உதிப்பதற்கு முன்பே கொஞ்சம் வெளுத்துரும். அதனால கீழ்வானம் வெள்ளென்று, அது வெளுத்து விட்டது. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு. இப்ப இந்த இடத்துல எருமையை காண்பிக்கின்றாள். இது திரும்பி இன்னொரு பாசுரத்துல எருமையை காண்பிப்போம். அது எத்தனாவது பாசுரம்? 12வது பாசுரத்துல. அப்போ இந்த எருமையை காண்பிக்கக்கூடிய முதல் லட்சணம் இந்த பாசுரத்துல. அப்ப அவ என்ன சொல்றா, எருமை சிறுவீடு மெய்வான். காலங்காத்தால எழுந்தவங்க என்ன சாப்பிடுவேன்? பால் குடிப்பேன். நீ என்ன பண்ணுவ சர்வேஷ்? பெட் காஃபி. வெரி குட் அப்பா. பெட் காஃபி 2. அப்புறம் நம்ம சஞ்சய் தர்ஷன் பல் தேய்ச்சுட்டு காஃபி. அப்புறம் ரோஷன் குளிச்சுட்டு தான் என்ன சாப்பிடுவேன்? ஊத்தப்பம். வெரி குட். ஸோ இப்போ நீங்கள்லாம் ஏதோ பல் தேய்க்கலாம், பல் தேய்க்கக்கூடாது, இதெல்லாம் வச்சுட்டு கேட்கலையா? எருமை எல்லாம் பல் தேய்க்காது. அது காலங்காலத்தால் எழுந்த உடனே அதுக்கு பசி வந்துடும். அப்போ சிறுவீடு என்கின்ற அந்த மேய இடம், பாஸ்டர்ஸ், அதுவே ஊருக்கு வெளியில தள்ளி கொழுத்திருக்கும் செழித்திருக்கும் இருக்கக்கூடிய அந்த புல்லெல்லாம். ஆனா கொல்லப்புறத்திலேயே ஒரு சின்ன இடம் இருக்கும், ரொம்ப பெருசா இருக்காது புல்லு. அந்த இடத்துல அந்த புல் இருக்கும்போது இந்த எருமையானது அங்கு சென்று மேயும். அதனால காலங்காலத்தால ஆயிடுத்துங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். அப்ப ஆண்டாள் வெளியே இருந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து சொல்றா, பெண்ணே, எருமை சிறு வீடு மேய சென்றன. அதனால கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தன கான் மிக்குள்ள பிள்ளைகளும். மிகுதியாக இருக்கக்கூடிய பெண்கள், ஜாஸ்தியா இருக்கக்கூடிய பெண்கள், மிக்குள்ள பிள்ளைகளும், அவர்களை நான் மட்டும் வரல, நிறைய பெண்களை கூட்டுன்னு வந்திருக்கேன். மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து. இல்ல ஒரு வெவ்வேறு அர்த்தங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, போகணுங்கிறதுக்காக போகக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனா அதை நம்ம வச்சுட்டோம்னா அதை யாராவது நெகட்டிவா கூட இன்டர்பிரேட் பண்ணலாம். ஏன்னா எழுதணுங்கிறதுக்காகவா எழுதுறேன் அப்படின்னு கேட்பா. அப்படின்னா அதுல ஒரு ஈடுபாடு இல்லாமல் எழுதுறியா, போகணுங்கிறதுக்காக போறவா, அவளை கூட்டின்னு வந்திருக்கேன்னா கொஞ்சம் அர்த்தம் மாறிடும். அப்போ அதை இன்னும் விவரிக்கக்கூடிய நம்ம ஆச்சாரியர்கள் என்ன பண்றா, இப்போ ஒரு வழியா ஒரு இடத்துக்கு போறோம். யூ டேக் த மீன்ஸ் டு ரீச் எ டெஸ்டினேஷன்.
அப்போ உபாயம் வழியா உபேயத்தை அடையிறோம். அப்போ உபேயத்துல வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தை காட்டிலும் உபாயத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு லேப் எக்ஸ்பெரிமெண்ட், அது ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் சால்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறான். இப்போ நம்ம அந்த புஸ்தகத்தில் டீச்சர் கற்றுத்தரா. அப்போ கற்றுத்தரும்போது இதை அதுக்குள்ளே போடணும், சல்ஃபியூரிக் ஆசிட் அதில் போடணும், அதை இதில் போடணும்னு சொல்லும்போது ஆஹா என்னென்னவோ நம்ம மனசில் கற்பனை வரும். ஆனால் நம்ம லேபுக்கு போனோம்னா ஒரே செகண்டில் முடிச்சிருவோம், முடிக்கிறது ஒரே செகண்ட். ஆனால் 1.5 மாதம் டீச்சர் கற்று தரும்போது நம்ம இமேஜினேஷன் எப்படி இருந்திருக்கு. அப்போ அதை கற்று தரும்போது நம்ம கிரகிக்கும் போது, பாவிக்கும் போது, நினைக்கும் போது இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், இதே அதை பண்ணும்போது இருக்கான்னு நமக்கு தெரியாது. பண்ணும்போது இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. அதனால போவான் போகின்றாரை போகாமல் காத்துனா நிறைய பேர் எப்படி வந்திருக்கானா அக்ரூர கமனம் போலே. அக்ரூரர் கிருஷ்ணரை பார்க்கணும்னு நினைச்சாலாம். ஏன் அக்ரூருக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் டக்குனா அக்ரூருக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டு பேரும் ஒரே ஊர். தன் ஊர்ல பிறந்த கிருஷ்ணரை இவ்வளவு நாள் இழந்துட்டார். கிருஷ்ணரை பார்க்கணும்னு நினைச்சார். அப்ப கிருஷ்ணரை பார்க்க வேண்டும், அழைத்து கொண்டு வர வேண்டும் என்கின்ற கம்சனுடைய ஆக்ஞையை பிறப்பித்தவுடன் கம்சன் சொல்லிட்டான், நீ போய் கூட்டும்பா. அப்போ உடனே அவருக்கு மனசுல எண்ணம், கிருஷ்ணரை நம்ம எப்படி பார்க்க போறோம், அவர் என்ன தரிச்சுட்டு இருப்பார், என்ன மயில் பீலி தரிச்சுட்டு இருப்பாரா, மேல முண்டாஸ் மாதிரி கட்டிட்டு இருப்பாரா, சின்ன கிரீடம் தரிச்சுட்டு இருப்பாரா, அன்னைக்கு என்ன மஞ்சள் பட்டு கட்டிட்டு இருப்பாரா, இவ்வளவு பாவனை. அப்ப அந்த எண்ணத்தோட போற. அப்புறம் கிருஷ்ணரை பார்த்தோம்னா கட்டி பிடிச்சிட்டாரு. அது வெண்ணையை கொடுத்தா, ஜிலேபி கொடுத்தா, ஜாங்கிரி கொடுத்தா, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா முதல்ல நினைச்சு பார்த்தாரு பாருங்க, அது போவான் போகின்றாரை. அது ரெண்டாவது திருஷ்டாந்தம் பெரியோர்கள் காண்பிப்பது திருமலை யாத்திரையை போலே. இங்கேருந்து திருப்பதி போறோம், பெருமாளை சேவிக்கிறது 10 வினாடி. ஆனா இங்கேருந்து எப்படி எதெல்லாம் கடக்க போறோம், எவ்வளவு நாளை நிக்க போறோம், நிற்கும் போது என்ன சாப்பிட போறோம், சாப்பிட்ட உடனே திரும்பி எதை சாப்பிட போறோம், இப்படியே நினைச்சுட்டு போறோம் இல்லையா. அப்ப திருமலை யாத்திரையை போலே. அப்படி அடையும் வஸ்துவை காட்டிலும் போகும் வழியில் இருக்கக்கூடிய பிராவண்யம், அந்த உபேயத்தை காட்டிலும் உபாயத்தில் உண்டான ஒரு ருச்சி, அதோடு கூடியவர்கள் போவான் போகின்றாரை போகாமல் காத்து. அது பாரு, படி இருக்கக்கூடியவர்களை கூட இருங்கோ இந்த பெண் 8வது பாசுரத்து பெண்ணை நம்ம எழுப்பணும் அப்படின்னு நான் சொல்ல வந்திருக்கேனே, போகாமல் காத்து உன்னை இப்படி எல்லாம் தடுத்துட்டு, யார, பக்கத்து வீட்டு பெண்ணை இல்ல, எதிர் வீட்டு பெண்ணை இல்ல, உன்னை உன்னை கூவுவான் வந்து நின்றோம், உன்னை எழுப்பணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்புறம் மேல சொல்ற கோது கலமுடைய பாவாய். நிறைய வார்த்தைகள் தமிழ்ல திரிச்சொல் என்று பெயர். வட மொழியில இருக்கக்கூடிய வார்த்தைய திருச்சு சொல்லுவோம். எதிர்ச்சையா எதேச்சியா அப்படின்னு மாறுற மாதிரி கௌதூஹலம் ஹிமே அப்படின்னு நிறைய ஸ்லோகங்கள் வரும். ஒரு சந்தோஷத்தோட ஆர்ப்பரிப்போட அந்த கௌதூஹலம்ங்கிற வார்த்தை குதூஹலம் மாறி கோது கலம் அப்படின்னு மாறிடுது. கோது கலமுடைய பாவாய், அழகான கண்ணழகோடு கூடிய பெண்ணே. உள்ள இருக்க பெண்ணை ஏதாவது கொஞ்சம் ப்ரீஸ் கீஸ் பண்ணாதான் அது எழுப்போம். இந்த வடை காக்கா கதையெல்லாம் கேட்டிருக்கியோ, இந்த காக்காவை ஆஹா ஓஹோ நீ என்னமா பாடுற பாருன்னு உனக்கு மியூசிக் அகாடமியில சான்ஸ் வாங்கி தரேன், நாரத கான சபால நீ பாட போற, நானான்னு அது ஆறு வாய் தரும்போது வடக்கிழ வந்துட்டு. ஆனா இந்த பெண்ணு நிஜமாவே அழகான கண் இருக்கக்கூடியவோ. அதனால கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு. கண்ணனை நாம் பாட வேண்டும். எதை வைத்துக் கொண்டு பாட வேண்டும்? பறையை வைத்துக் கொண்டு பாட வேண்டும். பறைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? மோட்சம். அதனால இந்த இடத்துல பறைனா வாத்தியம் தான் அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மோட்சம் சொல்லணும்னு இருக்கு. கார்த்தால் எழுதுக்கக்கூடிய பெண்ணை பார்த்து நான் மோட்சம் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டா அது எழுதுக்காது. அதனால பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை. மாவாய்னு சொன்னா கண்ணனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக கம்சன் நிறைய பேர் அனுப்பினான். ஒரு அரக்கி அம்சா பேரு, ஒரு காற்றாய் ஒருவன் வந்தான், ஒரு ஷகட்டத்துக்குள்ள ஒருத்தன் வந்தான், ஷகட்டாசுரன் உத்கச்சன். அடுத்தது ஒரு கண்ணுக்குட்டியா ஒருத்தன் வந்தான், வத்சாசுரன். ஒரு மரமாக வந்தான், கபித்தாசுரன். அப்புறம் ஒரு கழுதையாக ஒருவன் இருந்தான், தேனுகன். அப்புறம் ஒரு காளையாக ஒருவன் இருந்தான், பாம்பாக ஒருவன் இருந்தான்,
அப்புறம் ஒரு குதிரையாக ஒருவன் வந்தான், அந்த கேசியை கொன்னு தீர்த்தவன். மாவாய் பிளந்தானை, மாவாய் பிளந்தானை, அவனை பிளந்தானை. அனிமல்ஸ் எல்லாம் கொல்லலாமா? சொல்லக்கூடாது. இப்ப கிருஷ்ணன் மேல கேச கொள்ளலாமா அப்படின்னு கேட்டா, அதனால அது அசுர குணத்தோடு இருந்ததால், மக்களை துன்புறுத்தியதால், அந்த மக்களை ரொம்ப படுத்தி எடுத்ததால் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, மல்லர்கள் நல்ல WWF சாம்பியன் யார் இது? முஷ்டிக சாணுரர்கள். அதனால மல்லரை மாட்டிய, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. அப்பேற்பட்டவன் சாதாரணப்பட்டவனா? தேவர்களான இந்திரனும் வருணனும் அக்னியும் வாயுவும் அவர்களும் சேவிக்கக்கூடிய, யாரெல்லாம் நம்ம தேவர்களாக பாவிக்கின்றோமோ அந்த தேவர்களும் சேவிக்கக்கூடிய தேவாதி தேவனை. எந்தெந்த திவ்ய தேசத்துல பெருமாள் தேவனுக்கு சுவாமி அப்படிங்கிற பெயர் பெற்றவர்? காஞ்சிபுரத்துல என்ன? காஞ்சிபுரத்துல தேவராஜன், அப்புறம் திருவஹீந்திரபுரம் தேவநாதன், அப்புறம் தேவராஜன், தேவநாதன், தெய்வநாயகன் அப்படின்லாம் பேர் பெருமாளுக்கு. நிறைய க்ஷேத்திரங்கள் இப்ப தேரெழுந்தூர்லேருந்து ஆரம்பிச்சு வானமாமலை வரைக்கும் பெருமாளுக்கு தேவநாதன், தேவராஜன், தேவாதிராஜன் இப்படிலாம் பேர். அப்பேற்பட்ட தேவர்களுக்கும் சுவாமியாய் அவர்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய தேவாதி தேவனை இப்ப இந்த பெண்களை பார்த்து சொல்றா, நம்ம அவரை போய் சேவிக்க போறோம், உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை எழுந்துக்கோ, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், நாம் சேவிக்க வேண்டும். அப்ப சேவிச்சுட்டா பெருமாள் எப்படி இருப்பார்? ரொம்ப அழகா இருப்பார் பார்க்கறதுக்கு. அப்ப வரும்போது இப்ப ஆங்கிலத்துல எப்படி இருந்து வா வா அதெல்லாம் சொல்றோமோ, ஆன் சேவிப்பானா, ஆவென்று ஆராய்ந்து அருள் ஏலோ என்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரத்தால் ஆண்டாள் அந்த பெண்ணை எழுப்பி பெருமானை, கண்ணனை, ஸ்ரீயப்பதியை சேவிக்க வேண்டும் என்று ஒரு ஆசையை தெரிவிக்கின்றார். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்னு ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். This is Pasuram 8, but in the types of friends that Andal is waking up, this is type 3. So she tells, Kilvanam Vellendru Erumai Shiruveedu. Andal has managed to take a lot of her friends and they are all going and standing in front of the house of the lady who owns this particular house. So she's the lady of Pasuram 8. So the girl inside is asking Andal, why should I wake up? For which Andal tells, Kilvanam Vel Endru. Kilvanam Vel Endru, which means that the eastern horizon is started getting bright. Kilvanam Vel Endru. Now, the girl is telling, why will it get bright? Because it is early hours of the morning, so it has got bright. The girl inside tells, no, because you all girls who have come to wake me up, all of you have a countenance, a face, which is as white-hued as the moon. So all of you women with moon-like bright faces, when all of you stand one besides each other and you're looking at my house and towards the eastern direction, the reflection of your white-like faces is falling on the eastern horizon and that is making it bright, and it is not early hours of the morning. Kilvanam Vellendru. Now, Andal tells, no, I will give you another identity that is early morning. Look at the groups, the herds of buffaloes which are running to graze in the early hours of the morning, because they will be taken for the greater pastures, larger pastures in the later hours of the day. Early hours they will go for smaller pastures. So they're all going in groups. The girl inside tells, no, you girls with bright moon-like faces are looking in the eastern direction. So the eastern horizon is looking bright. Now all your dark locks of hair are black, right? So they are all being reflected on the western horizon.
Now the white clouds which are being reflected of the black hue from your hair are now looking like buffaloes. Now when the group of clouds start moving in the western horizon, they look like herds of buffaloes which are moving. So it is not in reality that the buffaloes are moving. Now your faces reflect, so it is bright on one side. The reflection of your hair locks on the other side, it looks like buffaloes moving. கிழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும். Now Andal tells, how long will you keep debating with us? You know who are the friends that I have brought along with me to wake you up? போவான் போகின்றாரை போகாமல் காத்து. Those girls whom I have brought may not be even interested in the destination. For them, this very journey of observing this vratam, the upayam and the experience in the upayam is much more than what experience they will get in the destination, which is upayam. So, povan pogindrarai pogamal kathu. I have prevented them from going any further. I have brought them outside your house. Povan pogindrarai pogamal kathu. உன்னை கூவான் வந்து நின்றோம். We are all taking the efforts to wake you up. கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு. Oh, you are the gem amongst us women folk. Get up. மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. He is the one who is said to have killed Pralambasura, Vatsasura, Kapithasura, Keshi, Dhenuka. மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. Who is he? Devadi Devan. Isn't he the one who is referred to as the Lord of Lords? Uyarvara Uyarnalam Udayavan Yavanavan. Mayarvara Madinalam Arulinan Yavanavan. Ayarvarum Amarargal Adhipati Yavanavan. He is not the head of only the celestials like Devas, like Indras. He is the head of even Nityasuri, Sadapashyanti Surayaha. Srinidhim nidhimaparamardhinam arthitartha paridana dikshitam sarvabhuta suhridam dayanidhim devarajam adhirajamashraye, tells one acharya. So we have come to wake you so that you can join our group and wake the Lord of Lords up. Devadi devanai shendrinam sevittal. You know what will be our expression? ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். Why don't you join us and experience the bliss of reciting the names of the Lord and diving deep into the experiences of our itihasas and puranas, oh my dear friend, she says in this pasura. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு. மேய்வான் பருந்தனகாய் மேய்குள்ள பிள்ளைகளும். மேய்வான் பருந்தனகாய் மேய்குள்ள பிள்ளைகளும். போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை. போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை. கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய. கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய. பாவாய் எழுந்திராய்
மாய் பிளந்தனே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை செல்வனாம் சேவிதா தேவாதி தேவனை செல்வனாம் சேவிதா தேவாதி தேவனை செல்வனாம் Namaskaram. In the coming months of November, December, January and February, there are very many discourses of mine both in Tamil and in English across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha. On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yatiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurapadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Thiruvanmayur. It will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar,
It's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at Vidya Bharati Kalyana Mantapam, it will be Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.